ஸ்வீட் சில்லி சாஸ் செய்கிறதுக்கு நம்ம வந்து ஒரு பேனில் ஒரு கப் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கலாம். இந்த கப்பால் ஒரு கப்பு தண்ணி எடுத்து பேனில் ஊற்றிருக்கேன். தண்ணி நல்லா கொதித்து வரட்டும். தண்ணி நல்லா கொதித்ததும் ஒரு 2 பல்லு பூண்டை நல்லா இந்த மாதிரி பொடியாக நறுக்கி போட்டுக்கணும். ஸோ அரை கப் அளவுக்கு சர்க்கரையை போட்டுக்கலாம். ஒரு கிளாஸ் அந்த தண்ணியோட நம்ம வந்து அரை கப் அளவுக்கு சர்க்கரையை போட்டிருக்கோம். சர்க்கரை நல்லா கரையட்டும். கொஞ்சோண்டு வினிகர் ஊற்றிக்கலாம். இதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு வினிகர் ஊற்றிருக்கேன். நல்லா தண்ணி கொதித்து வந்துடுச்சு. சர்க்கரையும் வினிகரும் சேர்ந்து இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகா பொடி போட்டுக்கலாம். அதோட 1 ஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டுக்குங்க. ஸோ இதெல்லாம் ஒன்றா சேர்ந்து நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதித்து அந்த சர்க்கரை வந்து அந்த கொஞ்சம் லைட்டாக பிசு பிசுன்னு வரணும். இதே போல் சூப்பரான ஸ்பைசியும் ஸ்வீட்டும் கலந்த ஸ்வீட் சில்லி சாஸ் நீங்களும் செஞ்சு பாருங்கள். நல்லா டேஸ்ட்டாகவும் நல்லா சூப்பராகவும் இருக்கும். இதை நீங்கள் எந்த ஒரு ஸ்நாக்ஸ் கூடயும் டிப் பண்ணி சாப்பிட்லாம். நல்லா சூப்பரான இந்த சாஸு இதை நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு நல்ல சுத்தமான ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிங்க. கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஆனால் கூட கெட்டு போகாது. நல்லா ஸ்பைசியாகவும் நல்லா இனிப்பும் புளிப்பும் கலந்த மாதிரி ஒரு மாதிரி டேஸ்ட்டில் இருக்கும். இன்னொரு ரெசிபியோடய உங்களை சந்திக்க வரே உங்களோட விடைபெறுவது உங்கள் நிஷா. பாய்.